லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. தமிழகத்தில் நாய் கடிப்பது, மாடு முட்டுவது தேசிய அளவிலான பிரச்சனை என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் புதிய விளக்கத்தை கூறியுள்ளார். சென்னையில் சமீபத்தில் சிறுமி மற்றும் சிறுவனை நாய் கடித்தது பொதுமக்களிடையே பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் மாடு முட்டி உயிரிழப்பு சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த விடியா திமுகவின் சென்னை மாநகராட்சி முற்றிலும் தவறிவிட்டது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனிடம் கேள்வி எழுப்பினால், மாடு முட்டுவது, நாய் கடிப்பது என்பது தேசிய அளவிலான பிரச்சனை என்றும் இதுகுறித்து தேசிய அளவிலான விவாதம் தேவை என்றும் புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார். தெருவில் சுற்றித் திரியும் மாடுகள் மற்றும் தெருநாய்களிடமிருந்தும் மக்களுக்கான பாதுகாப்பை திமுக ஆட்சியில் உறுதி செய்ய முடியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இல்லா மின்சாரம் வழங்கி வருவதாக விடியா திமுக அரசு பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளதாக தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூரில் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுந்தர விமலநாதன் நியூஸ் ஜேக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில், வேளாண்மைக்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக விடியா அரசின் மின்சாரத்துறை அமைச்சர் கூறியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று கூறிய சுந்தர விமலநாதன், மின் விநியோகம் தொடர்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதை விடியா திமுக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டினை மின்மிகை மாநிலம் என்று சொன்னார்கள். மின்மிகை மாநிலம் என்று சொன்னால் ஏன் தொடர்ந்து மின்வெட்டு இருக்கிறது என்பதற்கும் பதிலளிக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது. கீழிருக்கின்ற அதிகாரிகள் தருகின்ற அறிக்கையை வைத்துக் கொண்டு உண்மைக்கு புறம்பான செய்தியை தர வேண்டாம் என்று நாங்கள் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகேயுள்ள கல்லணை நீர்வரத்து இல்லாததால் வறண்ட பாலைவனம் போல் மாறியுள்ளது. கர்நாடகாவிலிருந்து விடியா திமுக அரசு தண்ணீரை பெற தவறியதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சரிந்து குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கல்லணை வறண்டு காணப்படும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் கருகி வருகிறது. இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகும் என டெல்டா விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாரத்தில் மொத்தமாக 29 பள்ளிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட 152 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் 23 வாகனங்களின் தகுதி சான்று ரத்து செய்யப்பட்டது. வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களில் பிரேக் சரியாக உள்ளதா, கதவுகள் சரியாக இயங்குகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். இந்த வாகன ஆய்வுகளாவது விபத்துகள் ஏற்படாத வண்ணம் முறையாக செய்யப்படுகின்றனவா, இல்லை கண் துடைப்புக்காக செய்யப்படுகின்றனவா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இளம் மாணவ குழந்தைகள் பயணிக்கும் பள்ளி வாகனங்களில் இப்போதும் முறையாக ஆய்வு செய்யாமல் விடியா மாடல் அரசு விபத்துகள் ஏற்பட்ட பிறகு கடுமையான சர்வாதிகாரியாக மாறுவதாக அறிக்கை மட்டும் விட்டுக் கொண்டிருக்குமா என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.